நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நாங்க சங்கடப்பட்டுக்கிட்டு பொண்ணையும் மாப்பிளையும் அனுப்பி வச்சுட்டு நாங்க அப்படியே போயிட்டோம். ஆனா எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க முடியும்? அதான் என் பொண்ணை பார்த்துட்டு அப்படியே மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு முன்னால உங்க சம்மதம் இல்லாம நடந்த இந்த கல்யாணத்துக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு உங்க பையனையும் என் பொண்ணையும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. என் பொண்ண ஆசீர்வாதம் பண்ணி உங்க வீட்டு மருமகளா வாழ வைங்க. உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததால இந்த வீட்டு மகாலட்சுமி இந்த வீட்டை விட்டே போயிட்டா. அது உங்களுக்கு தெரியுமா? என் பையனுக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். நீங்க பண்ண காரியத்தால அந்த கல்யாணமே தடைப்பட்டு போச்சு. நான் என் அண்ணனுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போச்சு. இப்ப என் அண்ணன் பொண்ணு இந்த வீட்டை விட்டே போயிட்டா கோச்சுக்கிட்டு. அவ இப்ப எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. அவ மனசு வெறுத்து போய் எங்கேயோ இருக்கா. இப்போ அவ இருக்க வேண்டிய இடத்துல உங்க பொண்ணு வந்து உக்காந்துருக்கா. இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு எப்படி என்கிட்ட இருந்து நீங்க மன்னிப்பை எதிர்பார்க்கறீங்க? நான் உங்களை மன்னிக்கவும் மாட்டேன். என்னைக்குமே உங்க பொண்ண ஏன் மருமகளா நான் ஏத்துக்கவும் மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்களை ஏத்துக்கணும். நீங்க மனசு வைக்காம என் பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழ முடியாதுமா. இதுல என் பொண்ணு மேலையும் உங்க பையன் மேலையும் எந்த தப்பும் இல்லம்மா. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க தான் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கணுமா. சின்னஞ்சிறுசுங்க, உங்க ஆதரவு இல்லைன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிருவாங்கம்மா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கம்மா. போதும் போதும், நிறுத்துங்க.